Hello friends, welcome to Tech channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்கம் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ல வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கு வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பீங்க. அந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கனால அதை எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்கம் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணோன்னா அது முன்னாடி வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதில் ஏதாவது தப்பான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்கனாக்கா அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கேன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு TNEGN டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் அதுக்கான வெப்சைட் tnvsevai.tn.gov.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. இங்கே கீழே சிட்டிசன் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிட்டிசன் லாகின் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாங்களா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சர் கோடை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் ஆனதும் இங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே கீழே வந்து ப்ரொசீட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய கேன் நம்பர் வந்து தெரிஞ்சால் இதில் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாங்களா உங்களுடைய நேம், அப்படி இல்லைனா மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு உங்களுடைய கேன் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே சர்ச்ன்றதை கொடுத்தீங்கனாக்கா உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து யாரெல்லாம் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு வரும். அதில் உங்களுடைய நேம் எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எடிட் கேன் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேன் வந்து எடிட் பண்ணும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும், ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ண முடியாது. எது கரெக்ஷனோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னாக்கா உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததும் அதை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கீழே அப்டேட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய கேனில் வந்து கரெக்ஷன் பண்ணது வந்து அப்டேட் ஆகிரும். இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.